எதிர்க்கட்சி பிரதிநிதிகளின் வகிப்பாகம் தொடர்பில் ஜனநாயக தேசிய அமைப்பின் நிரீக்ஷகுமார இவ்வாறு கருத்து வெளியிட்டார். பல வருடங்களாக இவர்களே ஆட்சி செய்தனர். ரணில் விக்ரமசிங்கவினர், சஜித் பிரேமதாசவினர், நாமல் ராஜபக்சவினர், அதே போன்று பசில் ராஜபக்சவினர், மஹிந்த ராஜபக்சவினர், அமைச்சர் பாட்டலை சம்பிக்க ரணவக்க, விமல் வீரபன்ச, கம்மன் பில, தயாசிரி ஆகியோரே இருந்தனர். இவர்கள் தலைமைத்துவத்திற்காக போராடி வருகின்ற குழுக்களாகும். இவர்களே நாட்டை ஆட்சி செய்த குழுவினர் ஆவார். இவர்கள் ஆட்சி செய்த நாடு வங்குரோத்தானது. அவ்வாறு வங்குரோத்தாகிய 2022 காலப்பகுதியில் எரிபொருளை கொண்டு வர முடியாமல் போனது, எரிவாயு விநியோகிக்க முடியாமல் போனது, மின்சாரத்தை வழங்க முடியாமல் போனது. அன்று எமக்கு ஒரு உலக போரோ அல்லது இது போன்ற உலக சூழலோ இருக்கவில்லையே. நான் பார்த்தேன், ரணில் விக்ரமசிங்க அன்று இதனை முகாமைத்துவம் செய்தார் எனவும் இன்று இருந்திருந்தால் நன்றாக செய்திருப்பார் எனவும் கூறினர். அதன் பின்னர் மற்றவர் உள்ளார், சஜித் பிரேமதாச. அவர் அனைத்தையும் அறிந்தவர் இல்லையா? நாம் பாராளுமன்றத்தில் அவர் கதைத்த விடயங்களை பார்த்தோம். அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தமானவர் இல்லை. அவரை ஒரு மரண உதவி சங்கத்தின் தலைவராகவே வைக்க வேண்டும். நாம் பார்த்தோம். இப்போது நாமல் ராஜபக்ச அவரும் இந்த நெருக்கடிக்கு மத்தியில் எப்படியாவது தலைவராகி விடலாம் என பார்க்கின்றார்.